வேறு எங்கே போனாலும் நீ யாருமே உலகத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உன்னை யார் என்பதுக்கு வெட்ட வெளிச்சமாக வேதத்திலிருந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி உன்னை காட்டுகிற ஒரே இடம் சபை மட்டும்தான். சிலர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்லேயே கண்ணாடி நான் பார்த்தா நான் நல்லா தெரியுவேன் அப்படின்னு. முகத்தை சொல்லலை, உங்கள் அகத்தை சொல்லுகிறேன். ஒரே இடம் சபை. தவறாமல் தேவாலயம் செல்வோம். லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து இன்னொரு வசனத்தை நான் பார்க்கும்போது அங்கே போட்டிருக்குது, உங்கள் ஆகாரத்துக்கு தேவையானது மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த முதலாவது நாளில் ஆயத்தப்படுத்தணுமா. எதுக்கு உண்டானது மட்டும்? கர்த்தருக்கு சித்தமானால் அதை பற்றி நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன், எடுத்து சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள்? ஆகாரத்துக்கு உண்டானது மட்டும்தான் ஆயத்தப்படுத்துகிறது உங்களுக்கு வேலையாக இருக்கணுமே தவிர மற்ற எந்த வேலையும் உங்களுக்கு இருக்கக்கூடாதான். மோசையின் மூலமே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுடைய மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு நீ செய்கிற வேலையெல்லாம் இன்றைக்கி என்ன ஆகணுமா, ஓய்ந்திருக்க கடவுது. அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுக்கணுன்றார். பாவம், ஆடு மாடு கூட ஒரு பாஸ்டிங் போடுங்களாம் ஒரு 1/2 நாள். காலையிலே மூக்க முட்டை போட்டு வர்றது, காலையில் என்ன ஆகணும், அதுக்கு நல்லா பால் கறக்கணும். ஒரு வேளை விட்டால் பால் கிடைக்காது பாஸ்டர், நீங்கள் வேறு கம்னு இருங்க. அதுக்கு சப்ளை பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு வருவோன்னு அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. சிலர் வந்து சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறது, கட்டடிக்கிறது, சாதாரணமாக விட்டுறது. ஆமேன். இன்றைக்கி அநேகரை காணும். எனக்கு வரும்போதே எனக்கு ரொம்ப துக்கம். சில முக்கிய பிரதிநிதிகள்லாம் எங்கன்னே தெரில. அது ஆண்டவரோட மிக முக்கியமான ஆட்கள் யார் அவங்கள அழைச்சின்னு போய்க்கிறாங்கன்னு தெரியல. தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு நாம் பிரயாசப்பட